ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கலெக்ஷன் பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் பாணங்காடு பக்கத்தில் தேவர் தோட்டம் அங்கே தான் இருக்கேன். அதாவது நடிகர் கருணாசனனோட ஃபீல்டில் தான் இருக்கேன். ஸோ இப்போ ரெயின் ஹோஸ் போட்டு முடிச்சாச்சு. ஃபிட்டிங் வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் ரெயின் ஹோஸ் இழுக்கலை. ஸோ ரெயின் ஹோஸ் நாளைக்கு தான் எடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்குது, மழை பெஞ்சுது. அதால் ரெயின் ஹோஸ் நாளைக்கு தான் எடுப்பாங்க. ஃபிட்டிங் வேலை முடிச்சாச்சு. 2 இன்ச்சு பிவிசி பைப்பில் 10 அடிக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம். 10 அடிக்கு ஒரு இடத்துல பிவிசி பைப்பை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி 4 வே போட்டு ஒட்டிட்டு டபுள் சைடு வால் போடுறோம். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கலெக்ஷன் பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் பாணங்காடு அந்த பக்கத்தில் தேவர் தோட்டம் அந்த இடத்துல தான் இருக்குது, அந்த ஊரில். இது பார்த்திங்கன்னா நம்ம நடிகர் கருணா சாரோட ஃபீல்டு. ஸோ அதுதான் வீடு சாரோடது. இது ஃபீல்டு தான். இது எல்லாமே நடிகர் கருணா சாரோட தோட்டம் இது எல்லாமே. ஸோ இப்போ இது வந்து சும்மா ஒரு ஏக்கர் போடுறோம் வேர்க்கடலைக்கு. 2 இன்ச்சு பிவிசி பைப்பில் 4 வே போட்டு போடுறோம். 10 அடிக்கு ஒரு இடத்துல பிவிசி பைப்பை அது மாதிரி கட் பண்ணிவிட்டு 4 வே போட்டு ஒட்டிட்டு டபுள் சைடு வால் போடுறோம். இது பார்த்திங்கன்னா இந்த சைடு 140 அடி ரெயினோஸோட நீளம். அந்த தென்னை மருந்து எடுத்து பாருங்கள், அது வரைக்கும் எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் அந்த வரப்பு வரைக்கும் ரெயினோஸ் எடுக்கிறோம். 140 அடி ஒரு சைடுக்கு 140 அடி. அப்போ 280 அடி ரெயினோஸோட நீளம். லைனு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10 அடிக்கு ஒரு லைனு. மோட்ரு வந்து 5 HP. ஸோ இந்த மாதிரி தான் போடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 லைன் இருக்குண்ணா. மொத்தம் 16 தான் 15 போட்டாச்சு. 1 அங்கே இருக்க மிச்சம். அதான் அது எக்ஸ்ட்ரா போடுறது ஒன்று தானே. மொத்தம் 16 பாருங்கள், பார்க்குறேன் வராரு. ஸோ இது வந்து ஃபுல்லாக கம்பி வழி தான் ரெயினோஸ் போட்டிருக்கு. 16 தான். அதான் 15 போட்டிருக்கு. இன்னும் 1 மிச்சம் இருக்குது. அப்போ இது இல்லை. இப்போ என்ன வெடி ஓசி எடுக்கலாமா எப்படின்னா? அவ்வளோதானே. இல்லை இப்போ எடுக்க முடியுமா, இல்லை நாளைக்கு இதில் ஓட்டிகிட்டு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறேன். ஓட்டிகிட்டு தான் எடுக்கணும். நீங்கள் இப்போ இந்த இடத்துக்கு எப்படி போடுறாங்க, லாங்கில் எப்படி போடுவாங்க மட்டும் சொல்லுங்கள். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கள்ளச்சந்தை பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்தில். ஒரு நிமிஷம். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கள்ளச்சந்தை பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரவிளை அப்படின்ற ஊரில் தான் இருக்கேன். இங்கே தான் ரெயினோஸ் போட போகிறோம். ஸோ வேர்க்கடலைக்கு தான் ரெயினோஸ் போட போகிறோம். ஸோ இவங்க ஆல்ரெடி ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்காங்க. அது சரியாக பாயலன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரெயினோஸ் போடுறாங்க. ஸோ 1 ஏக்கருக்கு ஃபஸ்ட்டு போட போகிறோம். ஸோ இந்த ஃபீல்டு தான் இது. தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரவிளை அப்படின்ற ஊரில் தான் இந்த ஃபீல்டு இருக்குது. ஸோ இப்போ தான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடுத்து போட்டு விட்றேன். நேற்றுக்கு ஆக்டர் கருணா சார் ஃபீல்டில் வந்து ரெயினோஸ் எல்லாம் போட்டு முடித்தாச்சு. ஓஸ் இழுக்கல, அதாவது ஃபிட்டிங் வேலை எல்லாத்தையும் முடித்தாச்சு. மழை பெஞ்சு 2 நாளாக தண்ணி நிற்கிறதுனால வந்து ஓஸ் இழுக்க முடியல. ஸோ 2 நாள் கழித்து தான் ஓஸ் இழுத்துட்டு வீடியோ எடுத்து போட்டு விட்றேன்னு சொல்லியிருக்கார் சார். ஸோ அதுக்கப்புறமா சார் வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடுவார். அதுக்கப்புறமா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கலெக்ஷன் பேசுகிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெயின் ஓசி ஃபிட்டிங் ஒர்க்கு முடித்தாச்சு. தூத்துக்குடி மாவட்டம் இந்த ஃபீல்டு வந்து போட்டாச்சு. ஃபிட்டிங் வேலை முடிஞ்சாச்சு. தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அந்த ஃபீல்டு. அடுத்தது இப்போ ரெயினோஸ் எடுக்க போகிறோம். ரெயினோஸ் எடுத்துட்டு மோட்ரு போட்டு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிடுறேன், போட்டு வரேன். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கள்ளச்சந்தை பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம்
தூத்துக்குடி மாவட்டம் எறால் பக்கத்தில் தான் அந்த ஃபீல்டு. போட்டு முடிச்சாச்சு. ரெயினோஸு ஓடிட்டுருக்கு பாருங்கள். ரெயினோஸோட நீளம் பார்த்திங்கன்னா 140 அடி ஒரு சைடுக்கு. டபுள் சைடு போட்டிருக்கோம். இந்த பக்கம் 140 அடி, இந்த பக்கம் 140 அடி. ஒரு டைமில் 10 லைன் பாயுது. டபுள் சைடு 5 லைன் பாயுது. இந்த பக்கம் 5 லைனு, அந்த பக்கம் 5 லைனு, 10 லைன் ஒரு டைமில் பாயுது. மோட்ரு 5 HP. வேர்க்கடலை தான் போட்டிருக்காங்க. இந்த வேர்க்கடலை, சோளம், அந்த பக்கம் அப்படியே வேர்க்கடலை ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ தான் மோட்ரு போட்டு செக் பண்ணிட்டு வரோம். இப்போதைக்கு கரெக்டாக 10 லைன் பாயுது. ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபீல்டை வந்து பார்க்கலாம்.